இது யார் பண்ணுறாங்களோ அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கன்ஃபார்மாக அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. உங்களால் 108 செடி மலை மேலே வைக்க முடியலன்னா ஒரு 1 கிலோ 2 கிலோ விதை வாங்கிங்க. விதையை வாங்கி நல்லா மழை பெய்யும் போது தூவி விட்டுருங்க. மலை உச்சியில் நின்று தூவி விட்டீங்கன்னா எப்படியும் ஒரு 1000 செடியாச்சும் முளைச்சிரும். இது கொஞ்சம் ஈஸி. நான் என்ன பண்ணுவேன்னா மழை பெய்யும் போது விதை ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போயிட்டு மலை உச்சியில் நின்று அப்படியே தூவி விட்டுருவேன். அவ்வளோதான். சாமி ஸோ அது மலையில் வந்து எங்கெங்கே போகுதோ அங்கங்கெல்லாம் முளைச்சிக்கும். ஒரு இப்போ ஒரு 1,00,000 விதை போட்டேன்னா எனக்கு ஒரு 1000 செடி முளைச்சிக்கும். கம்மி தான், நான் கம்மியாக சொல்கிறேன். ஒரு 10,000 20,000 செடி முளைக்கும். நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு 1000 செடியாச்சும் கண்டிப்பாக. உங்கள் வீட்டில் வந்து ஒரு 108 வில்லும் வச்சுருங்க. 108 வில்லும் வச்சு சிவனை வச்சிருக்கணும். சிவலிங்கம் வச்சிடணும். சிவலிங்கம் வந்து ஸ்படிகத்தில் வாங்கி வச்சிடணும். ஸ்படிகலிங்கம். இப்போ நாங்கள் என்னோட ஆஃபீஸில் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. 108 செடி வச்சு சென்டரில் லிங்கம் இருக்கும். அதே மாதிரி 108 செடி நீங்கள் வீட்டில் வளர்த்தாலும் இதே பலன் தான். திருவண்ணாமலை வைக்கிறது 1000 மடங்குன்னா இது 100 மடங்கு. எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, அந்த கோடீஸ்வரங்கிற விஷயம் நடக்கும். நீங்கள் வீட்டில் வச்சாலும் அங்கே வச்சாலும் இது ரகசியம். அந்த திருவண்ணாமலை வைக்கிறதுங்கிறது ரகசியம். வீட்டில் வைக்கிறது ரகசியம் தான். பட் ஆனால் அதோட பலன் வந்து அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இது பண்ணாலே கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. நீங்கள் வீட்டில் வச்சா கூட கோடீஸ்வரன் தான். 108 வில்லத்தை உங்கள் வீட்டு ஒரு தொட்டிலையோ இல்லை ஒரு பெரிய இந்த நர்சரி கார்டன்லாம் அந்த இது கிடைக்கும். அந்த மேட் மாதிரி கிடைக்கும் செடி வைக்கிறதுக்கு. அந்த பூத்தொட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த சாக்குப்பை மாதிரி கிடைக்கும். அது மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு 108 வில்லும் வச்சு கூட சென்டரில் ஒரு ஸ்படிகலிங்கம் வச்சிட்டிங்கன்னா, சும்மா ஒரு சின்ன லிங்கம் வச்சா கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். இந்த 108 பில்லும் வச்சு யார் ஒருத்தன் வந்து லிங்கத்தை அங்கே வச்சுட்டானோ அவன் வந்து கோடீஸ்வரன் ஆகிடுவான். இது வந்து எளிய வச்சுக்கலாம். நீங்கள் மந்திரம் சொல்ல தேவையில்ல, ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நீங்கள் பூஜை பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனால் தண்ணி ஊற்றணும். அது உங்களோட கடமை. செடி வளர்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அந்த செடியில் படுற தண்ணி அந்த லிங்கத்து மேலே படணும். இது மட்டும் நீங்கள் பண்ணி வில்வ தான் கிடைக்குமா குருஜி? கிடைக்கும். அது எத்தனை வருஷம் எத்தனை எல்லாருமே இதே கேட்குறீங்க, கிடைக்கும். ஏன்னா என்கிட்ட சொல்லுங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விதை தான் இருக்கு குருஜி. இப்போ திடீர்னு தரேன், நான் விதை தரேன். சரிங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் வச்சிருக்கீங்க, நம்மலாம் வந்து பூஜை பண்ணுறோம். அது மாதிரி ஒரு வேளை நாங்கள் தெருவில் ஒரு வராண்டாவில் வைக்கிறோம். போகிற வர மக்கள் வராங்க, வீட்டு சொந்தக்காரர் வராங்க, அக்கம் பக்கத்துக்காரர் வராங்க, அவங்க பூஜை பண்ணலாங்களா? பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லலாங்களா? நான் அங்க பண்ணது வந்து மக்களுக்காக பண்ணது, எனக்காக பண்ணல. மக்களோட அது அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவங்களோட பாவம் தீரும், அவங்களோட கர்மா தீரும், அவங்களோட தடைகள்லாம் விலகுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு மட்டும்தான், உங்களோட குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். அதோட பலன் ஃபுல்லா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏதாவது உங்க கையால நீங்க இந்த செடி வைக்கிறீங்க, அந்த லிங்கம் வைக்கிறீங்க. இது யார் செய்யறாங்களோ 108ங்கிறது ஒரு கணக்கு. இது வந்து சித்தர்களோட ரகசியம். அதை வந்து யார் பண்றாங்களோ அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவான். இது யார் பண்றாங்களோ அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவான். இது வந்து மந்திரம் ஜபம் பண்ணணும், இல்லை யாருனாலும் பண்ணலாம். ஒரு ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் கூட உட்காந்து இதை பண்ணா கூட அவன் வந்து பெரிய ஆயிடுவான். இது வந்து ஒரு ரகசியம். நம்ம வராண்டா